Hi guys, welcome to my channel. இன்னைக்கு இன்விசிபிள் செயின் தான் செய்ய போகிறேன். அதுக்கான மெட்டீரியல் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. உங்களோட நெக் சைஸ் அளவு எடுத்து மென்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கியர் லாக் இன்செக்ட் பண்ணிவிட்டு ஒரு கோல்டன் பீட்ஸும் அப்புறம் 10 எம்என்ஸ் அந்த பியர்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கோல்டன் பீட்ஸு அப்புறம் கியர் லாக் ஆட் பண்ணி ஸோ அதை ஈக்குவலாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு 2 பக்கமும் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து ஒரு கியர் லாக்கு ஒவ்வொரு ஸ்டார்டப்லேயும் அந்த கியர் லாக் ஆட் பண்ணிவிடுங்க, அதை மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு கோல்டன் பீட்ஸு அப்புறம் ஒரு பியர்ஸ் 4 mm பியர்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதேமாதிரி கோல்டன் பீட்ஸும் கியர் லாக் போட்டுட்டு நான் அது மாதிரி 2 டைம்ஸ் வந்து அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது போல் 2 பக்கமும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன். அவ்வளோதான், ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நம்ம பொசிஷன் வந்து இப்போ இது பண்ணிக்கணும். நம்மளுக்கு எந்த இடத்துல வேணும்னு சொல்லிட்டு பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம இப்போ கியர் லாக் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடு நம்ம பண்ணும்போது கரெக்டாக அதுக்கான அதே சேம் பொசிஷனில் ஆப்போசிட்லேயும் வச்சு நம்ம கரெக்டாக அதை கியர் லாக்கை இது பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு அது பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். சேம் அது ஒரே அளவு வச்சு பார்த்துக்குங்க. சென்டரில் நடுவில் இருக்க அந்த பீட் வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு 2 பக்கமும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற கியர் லாக்கும் வந்து லாக் கொடுத்துக்குங்க. இன்விசிபிளுக்கு முக்கியமே வந்து கியர் லாக் தான். அது கரெக்டாக நீங்கள் அந்த கரெக்டான இடத்துல பொசிஷன் பண்ணி அதை வந்து டைட் கொடுத்துக்குங்க. கியர் லாக் வந்து டைட் ஒன்ஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை இது பண்ண முடியாது. ஸோ அது பொசிஷன் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அந்த கியர் லாக்கை வந்து இன்செர்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக ஈஸியாக அழகாக பியரில் ஒரு சின்ன இன்விசிபிள் செயின். அப்போ வந்து இப்போது லாஸ்ட்டாக ஹூக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எஸ்ஓக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட்ஸ் ஹூக்ஸ் இருக்குது, நீங்கள் அது போட்டு இது பண்ணாலும் பண்ணலாம். எனக்கு இப்போதைக்கு எஸ்ஓக்ஸ் இருந்தது, நான் அதை வச்சு பண்ணுறேன். எஸ்ஓக் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஜம்ப்ரிங் முதல்ல ஆட் பண்ணிவிடுங்க. ஜம்ப்ரிங்கை ஜாயின் பண்ணிவிட்டு எஸ்ஓக்கோடு சேர்த்துட்டு அப்புறம் உள்ளே விட்டு நீங்கள் கியர் லாக் கூட டைட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். அது போல் தான் இதுவுமே வந்து 2 பக்கமும் நீங்கள் ஈக்குவலாக வச்சு பார்த்துக்கணும் அளவு. ஏன்னா நீங்கள் லாக் போடும்போது 2 பக்கமும் வந்து பொசிஷன் மாறி இருந்ததுன்னா சென்டரில் வர பியர்ஸ் வந்து கரெக்டாக நிற்காது. அவ்வளோதான், முடிஞ்சது. இன்விசிபிள் செயின் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.